Hi students, welcome to my channel. இந்த வீடியோவில் 10th தமிழ் செகண்ட் மிட்டம் எக்ஸாம் ஒரு டிஸ்ட்ரிக்ஸில் ஏற்கனவே நடந்துருச்சு. அதோட கொஷின் பேப்பர் பார்க்கலாம். நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ இப்பாடல் அடியில் குறிப்பிடாத நிறத்தை கண்டறிக. ஆப்ஷன் சி பழுப்பு. செகண்ட் ஒன் விளரியால் எத்திணைக்கு உரியது. சரியான விடை நெய்தல். தேர்ட் ஒன் சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுத்துக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்கள், உழவு ஏர் மண் மாடு. ஃபோர்த் ஒன் மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே திருப்பதியும் திருத்தணியும். ஆப்ஷன் ஏ. திருக்குறளில் அறத்துப்பால் எத்தனை அதிகாரங்களை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் பி 38. சிக்ஸ்த் ஒன் பின் வருவனவற்றுள் கூரான ஆயுதம் எது என்று சென்னா போதார் கூறுகிறான்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை உழைத்ததால் கிடைக்கும் ஊதியம். செவன்த் ஒன் தூக்கு மேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில்தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. இத்தொடருக்கான வினா எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் தொண்டி என்னும் ஊர் தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ராமநாதபுரம். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாடலை படித்து வினாக்களுக்கு விடை தருக. நைன்த் ஒன் பாருங்கள். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை சிலப்பதிகாரம். 10th ஒன் காருகர் பொருள் தருகன்னு கேட்டிருக்காங்க. காருகர் அப்படிங்கிறவர் யாருன்னா நெசவாளர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. சரைய ஆறு பாயும் இடங்களை பட்டியலிடுக. தஞ்சம் எளிய பகைக்கு இவ்வடிக்குரிய அசைகளையும் வாய்ப்பாடுகளையும் எழுதுக கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லையும் வேறு மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இதையே படிக்காதீங்க, இதில் உள்ளதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. 13th ஒன் பாருங்கள். அல்லல் பலனத்து அறக்காம்பல் வாயவில்லை இவ்வடியில் சேற்றையும் வயலையும் குறிக்கும் சொற்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. 14th ஒன் வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. 15th ஒன் பாருங்கள். திருக்குறள் கேட்டிருக்காங்க. வினை என முடியும் திருக்குறளை எழுதுக. நெக்ஸ்ட் பாருங்கள். ஆன்சர் எனி 3. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ரஃப் நோட்டில் இது எல்லாத்தையும் டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்கள். ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். கலைச்சொல் தருக கேட்டிருக்காங்க பாருங்கள். டிஸ்கோர்ஸ், பார்டர். நெக்ஸ்ட்டு 20th கொஸ்டின் அகத்திணைகள் எத்தனை வகைப்படும், அவை அவை. நெக்ஸ்ட்டு 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். தமிழ் மொழிக்கு கலைஞர் செய்த சிறப்புகள் நீங்கள் அறிந்து கொண்ட இரண்டினை எழுதுக. சேர சோழ பாண்டிய நாட்டு வளங்களை முத்தொள்ளாயிரம் வழி விளக்குக. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. நெக்ஸ்ட்டு பாருங்கள். தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான் இக்குறளில் வஞ்ச புகழ்ச்சி அணி இடம்பெற்றுள்ளது விளக்குக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் மருத நிலத்தில் இயற்கை கொழுவீற்றிருக்கும் காட்சியினை கம்பரின் கலைநயத்துடன் எழுதுக. வெய்யோன் என தொடங்கும் கம்பராமாயண பாடல் இல்லைன்னா அல்லல் என தொடங்கும் முத்தொள்ளாயிர பாடலை எழுதுக கேட்டிருக்காங்க. இது கம்பல்சரி கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 4 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கும் பொருந்துவதை குறள் வழி விளக்குக கொடுத்துருக்காங்க. அல்லது சிலப்பதிகார மருவூர் பார்க்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடு அங்காளிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. லாஸ்ட் 8 மார்க் கொஸ்டின்ஸ். போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், கலைஞர் ஆகிய தலைப்புகளை கொண்டு கட்டுரை ஒன்று எழுதுக கேட்டிருக்காங்க. அது இல்லைன்னா பாய்ச்சல் கதையின் மைய கருத்தினை குறிப்பிட்டு கதையை சுருக்கி எழுதுக. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.